ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சினி ட்ரெண்ட்ஸ் 3.0. அதுதான் எங்கள் வேலையா, ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்? நீயா நானாவில் இன்று கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்று வாழ்ந்தார் நம்முடைய பாட்டி அம்மாக்கள். 80களில் பிறந்த பெண்கள் பலரும் வேலைக்கு போக ஆரம்பித்த பின்னர் வீட்டு வேலைகளை சரிபாதியாக பிரித்து செய்ய ஆரம்பித்தனர். தவறு என்றால் தவறுதான், உன் வாழ்க்கையை நீ பார், என் வாழ்க்கையை நான் பார்க்கிறேன் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டனர் 90களில் பிறந்த பெண்கள். கணவனை திருத்துவதுதான் எங்கள் வேலையா என்று கேட்கின்றனர் இன்றைய 2K கிட்ஸ் பெண் குழந்தைகள். இது பற்றி நீயா நானாவில் நடந்த சுவாரஸ்யமான விவாதங்களை பற்றி இங்கு பார்ப்போம். விஜய் டிவியில் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகலில் ஒளிபரப்பாகி வரும் விவாத நிகழ்ச்சி நீயா நானா. பல ஆண்டு காலமாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி வருகிறார் கோபிநாத். சமூகத்தில் நடக்கும் சில சம்பவங்களை தலைப்புகளாக கொடுத்து இரு அணிகளாக பிரித்து விவாதம் செய்வார்கள். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையன்று விவாதிக்கப்படும் கருத்துகள் அந்த வாரம் முழுக்க சமூக வலைதளங்களில் பேசப்படும். சிலர் ட்ரோல் செய்வார்கள், சிலர் மீம்ஸ்களை பதிவிடுவார்கள். கடந்த சில ஆண்டுகளுக்கு பிறகு திருமணம் எப்படி நடக்க வேண்டும், தனக்கு வரக்கூடிய மணமகன் எப்படி இருக்க வேண்டும் என்று பெண்கள் பேசியது அதிகம் பேசு பொருளானது. இன்றைக்கும் கூட மீம்ஸ் கண்டென்ட்டுகளாக அந்த நீயா நானா நிகழ்ச்சி பேசப்படுகிறது. அதே போல ஆண்கள் மட்டும்தான் மது அருந்த வேண்டுமா, பெண்கள் மது அருந்த கூடாதா என்று ஒரு பெண் பேசியது அதிக அளவில் விவாதிக்கப்பட்டது. அதுபோல காதல் பற்றியும் திரைப்பட பாடல்கள் பற்றியும் பல தலைப்புகளில் நீயா நானாவில் விவாதிக்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து நீயா நானாவில் திருமணத்திற்கு பிறகு கணவரை திருத்தலாம் அல்லது திருத்துவது என்னுடைய வேலை இல்லை என்பதுதான் தலைப்பு. ஆணுக்கு திருமணத்திற்கு முன்போ பின்னரோ பொறுப்புங்கிறது தானா வரணும் என்று சொல்கிறார் ஒரு பெண். அதற்கு ஒரு பெண் எல்லோருக்கும் அது தானாக வராது என்று சொல்கிறார். இவர் திருமணத்திற்கு பிறகு கணவரை திருத்தலாம் என்ற கட்சியை சேர்ந்தவர். எல்லாத்தையும் இழுத்து போட்டு கொண்டு செய்யாவிட்டால் வீடு வீடாக இருக்காது என்று சொல்கிறார். ஏன் திருத்த வேண்டும்? எங்க வீட்டில் இருந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்து உங்க பிள்ளையை நாங்க திருத்தணுமா என்று கேட்கிறார் இன்றைய காலத்து இளம்பெண். அவர் திருத்துவது என்னுடைய வேலை இல்லை என்ற கட்சியை சேர்ந்தவர். திருத்துவதுதான் வேலை என்றால் கல்யாண வாழ்க்கை என்ன திருத்துவதா என்று கேட்கிறார் அதே கட்சியை சேர்ந்த மற்றொரு பெண். இது ஒருபுறம் இருக்க, அடிக்கடி நகை வாங்கும் குடும்பத் தலைவிகள் மற்றும் நகை வாங்குவதை கேள்வி கேட்கும் குடும்பத் தலைவர்கள். இதில் பெண்கள் என்னென்ன டிசைன்களில் நகைகளை வாங்குகின்றனர் என்று கூற, மறுபக்கம் அதனை ஏன் வாங்க வேண்டும், என்ன அவசியம் என்று ஆண்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இதில் ஒரு பெண் நீயா நானா ஷோவுக்காகவே ஒரு நெக்லஸ் வாங்கியதாகவும் ரூபிக் நகை செட் என்று பலவிதமான நகைகளின் பெயரை கூறி அதனின் சிறப்பம்சங்களை கூறி வருகின்றனர். இதனை அடுத்து ஒரு மூக்குத்தி வாங்கி கொடுங்கன்னு கேட்டால் மூக்கால அழுவணும் என்று ஒரு பெண் கூறியிருக்கிறார். அதற்கு எதிர்த்தரப்பில் இருக்கும் அவரது கணவர் ஆண்கள் எதுவும் ஆசைப்பட்டு போடக்கூடாதா என்று கூறியதற்கு கோபிநாத் போ செத்து போ என்று கலாய்த்து தள்ளினார். அதற்கு அந்த நபர் இது என்னோட லிஸ்ட்லேயே இல்லையே என்று சிரித்தபடி கூறியிருக்கிறார். இதனை அடுத்து ஒட்டியானம் வேண்டும் என்று தனது மனைவி கேட்டார். நானும் வாங்கி கொடுத்தேன். ஆனால் அதனை அவர் பயன்படுத்துவதே இல்லை. இதற்கு ஏன் வாங்கணும் என ஒரு நபர் கேள்வி முன்வைத்தார். இதற்கு எதிர்த்தரப்பில் இருக்கும் அவரது மனைவி என்னிடம் 10 செட் நகை இருப்பதால் அதில் ஒட்டியானம் மட்டும் இல்லையாமாம், அதனால் அதை ஆசைக்காக வாங்கினேன் என்று கூறினார். கடுப்பான கோபிநாத் பின்னர் என்னுடைய நகைகளை அடமானம் வைத்துதான் நிலத்தை வாங்குகிறார்கள், நாங்கள் இதை சேமித்து வைத்ததால் தானே இது போன்று வாங்க முடிந்தது என்று ஒரு பெண் கூறினார். மற்றொரு பெண் என்னுடைய கணவர் புதிய தொழில் மற்றும் வாகனங்களை வாங்கும்போது என்னிடம் இருந்த நகைகளை வைத்துதான் பணம் கொடுத்தேன், மற்றவர்களிடம் 1 ரூபாய் கூட கடன் வாங்கவில்லை என்று கூறினார். அப்போது அவரது கணவர் நகை அடமானம் வைப்பதற்காக வட்டியை நாங்கள் தான் மாதம் மாதம் கட்டுகிறோம் என்று கூறியுள்ளார். இதற்கு கடுப்பான கோபிநாத் ஒரு பெண் குக்கருடன் வீட்டுக்கு வரும் சமைச்சு சாப்பிடலாம் என்று நினைத்தீர்களா? எனக்கு புரியல. ஒரு சின்ன புரிதல் இல்லைனா எப்படி முன்னேற முடியும் என்று கோபமாக கோபிநாத் கூறினார். கோபிநாத் கூறியது பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.